ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நண்டு நல்லா வந்து இடித்து வச்சுக்கணும். இடித்து வச்சுட்டு அதோட வந்து பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், மிளகா காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டு அதையும் நல்லா இடித்து வச்சுக்கணும். இப்போது ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துட்டு அதோட கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இடித்து வச்ச மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கணும். அந்த அந்த நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம 2 தக்காளியை வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இடித்து வச்ச நண்டையும் சேர்க்கணும். நண்டு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதோட பெருங்காயத்தூளும் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதோட புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சா சூப்பரான நண்டு ரசம் ரெடி ஆகிடும். இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. தேங்க்யூ.